சாமி, கன்னிராசி உறவுகளுக்கு 2026 எப்படி இருக்க போகுது சாமி? கடுமையான உடல் உழைப்புக்கும் அஞ்சாத நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். நிறைய விஷயங்களில் கண் கலங்கியவர்கள் இந்த கன்னிராசி. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இவங்களுக்கு இரவு நேரத்துல நீங்க ஒரு சண்டையை தொடங்கக்கூடாது. குறிப்பா கணவன் மனைவி உறவுக்குள். இவ்வளவும் சொல்லிட்டீங்க, அதுக்கான வழிபாடு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நன்மைகளை மட்டும் நாங்க அடைஞ்சுக்குவோம், அதற்கான வழிபாடுகள் சொல்லுங்க சார். இவங்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் மட்டும்தான். இப்போ சாட்டர்னுக்கு நீங்க சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சாய் செந்தில். பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி, கன்னிராசி உறவுகளுக்கு 2026 எப்படி இருக்க போகுது சாமி? அதாவது 10ஆம் பாவத்தில் குரு, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 7ல் சனி, அது என்னன்னா கண்டச்சனி. இன்னொரு பக்கம் ராசியில் கேது, அந்த கேது என்னன்னா ஞானத்தை கொடுக்கிறது. சரி, ஒரு பக்கம் அடி வாங்கினா பரவாயில்ல, இந்த பக்கமும் அடி, அந்த பக்கமும் அடி. என்ன பண்ணுறதுன்னே தெரில பிரதர். திருவண்ணாமலையிலலாம் அந்த கிரிவல பாதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மாதிரி ஞானிகள் மாதிரி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. நானும் அதில் போய் உட்காந்துடலான்னு யோசிக்கிறேன். அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களில் கண் கலங்கியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா, இந்த ராசியாதிபதி புதன் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய சாட்டர்ன் அப்படிங்கிறது கடுமையான உடல் உழைப்பு. புத்திசாலித்தனமும் இவர்கள்ட்ட இருக்கு. கடுமையான உடல் உழைப்புக்கும் அஞ்சாத நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆனால் இவர்கள் கண் கலங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய பாலிட்டிக்ஸு. ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு பிரச்சனை. என் பாஸு ஒரு பைக்கில் வராரு, நான் காரில் போய் இறங்குறேன். அப்படியே ஒரு ஓரமாக என்னை பார்த்தாரு, சாயந்தரம் எனக்கு சஸ்பென்ஷனு. இந்த மாதிரி நிறைய லோக்கல் பாலிட்டிக்ஸு இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐடிலையும் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள். இதன் மூலம் என்னென்னா இவங்களுடைய டியூ, கமிட்மெண்ட்டு, கடன் தொல்லை இதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ராசியில் கேது. என்ன நோயினே தெரில பிரதர், என்னைய கொண்டு போய் கவுன்சிலிங்னு தான் கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா அது மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்கா. அந்த டேப்லெட்லாம் என்ன டேப்லெட்டுன்னு தெரில, என்னைய எடுக்க சொல்லிட்டாங்க. என்ன டிப்ரெஷனுங்கிறாங்க. வியாதிக்கு என்ன பேருன்னே தெரியல. இது வியாதியே இல்லைங்கிறான், ஆனால் என்னைய நோயாளி மாதிரி பார்க்குறான். இதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். 7ல் சனி. இப்போ திருமண வாழ்க்கை என்ன ஆச்சு? அதில் ஒன்றுமே இல்லை, நெகட்டிவாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே கன்னிராசிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமான கணவன் மனைவி பிரிந்திருக்கப்ப திருமண வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்குது சாமி. ஒருவேளை கணவன் ஃபாரின்ல இருந்தாலும் சரி, இல்லை கணவர் பிஸியாக இருந்துட்டான்னு வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஓரளவு பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த 9 to 5, 9 to 10 ஒர்க்கை முடிச்சு வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ இந்த 2026 இவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று, பிறகு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீகஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறது. இது எப்படின்னா, முதல் பந்துலேயே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு, அப்புறம் 2வது பால்லையும் 6, அப்புறம் 2 வைடு நோ பால் வாங்கி அதுலேயும் ரன்ஸ் அடிக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இவங்களுக்கு ராகு, 12ஆம் இடத்தில் கேது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 6ஆம் இடத்தில் ராகு புதனுடைய எனர்ஜி, சுக்கிரனுடைய எனர்ஜி எல்லாம் மொத்தமாக அப்சர்வ் பண்ணி இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் நிறைய இவர்களுக்கு வெற்றிகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ராசியில் கேது இருந்து வாங்கின அடியெல்லாம் இப்பொழுது இவர்கள் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்கள் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துவிடும். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்களை சுருட்டின 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாட்டனும்
இவர்களுக்கு பதவி உத்தியோகத்தில் அணுகுண்டு வீசிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் டீஆக்டிவேட் ஆகிவிடும். ஏன்னா எல்லா கிரகமுமே ராகு கேது அச்சுக்குள் அடங்கிவிடும். அப்போ 6ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையை பெற்று ராகு பகவான் நிறைய வாய்ப்புகளை இவர்களுக்கு கொடுப்பார். இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் உங்களுடைய பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் இவர்களே தங்களை சீரமைத்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இரவு நேரத்தில் நீங்கள் வந்து அன்னெசரி கால்ஸ் பேசக்கூடாது. இரவு நேரத்தில் நீங்கள் குவாரல் ஒரு சண்டையை தொடங்கக்கூடாது. குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள். அதுவும் தவிர இரவு நேரத்தில் இந்த ஓவராக போய் நான் நைட்டு சாப்பிட்றேன் ஃபுட்டு சாப்பிட்றேன்னு உடலை கெடுத்து கொள்ளக்கூடாது. வெளிநாட்டு தொடர்பில் போய் நாம் தேவையில்லாத விஷயங்களில் சிக்கி கொள்ளக்கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை 12ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போகிறோம். இந்த பக்கம் 6ஆம் இடத்தில் ராகு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் எது நல்ல வாய்ப்பு, எதில் எனக்கு சேஃப்டி, எதில் எனக்கு செக்யூரிட்டி இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்களே உங்களை ஸ்டடி பண்ணிக்கும். நிச்சயமா. திரும்பவும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சின்னு ஒன்று வரும். அதில் இறைவன் பார்த்து அந்த பிரபஞ்சன் பார்த்து கன்னிராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்ச குரு லாபத்தில் வந்து அமர்ந்து இவங்களுக்கு வெற்றி ஸ்தானம், இவங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம், இவங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் இதனால் வரை 7ஆம் இடத்தில் அமர்ந்து இவர்களை சுருட்டிய சனி பகவானை குரு சுருட்ட போகிறார். சனி பகவான் நீர்த்து போய்விடுவார். ஒரு பக்கம் லாபம், நினைத்த காரியத்தில் வெற்றி, வாய்ப்புகள், முயற்சிகளில் வெற்றி. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, தைரியம், வீரியம். பல்பு ஆஃப் ஆன பல்பு ஒரு மெர்க்குரி பல்பு மாதிரி ஆனாகி நல்ல பிரகாசமாக எரிவது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திர பாக்கியம், குழந்தைகளுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பரிகாரம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வேண்டுதலும் அவர்களுடைய அந்த மருத்துவமும் சித்தியாகும். சுப நிகழ்வுகள். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, வயதை அனுசரித்து திருமணமாக இருந்தாலும் வாய்ப்புகளுக்காக காத்திருந்தாலும் வரக்கூடிய வரன்களை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் திருமணம் எங்கெல்லாம் முறிவை நோக்கி போகிறதோ அதிலெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும். நிச்சயமா. வருடத்தின் கடைசியில் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் 11ஆம் இடம் லாபத்துக்கு வந்து விடுவார். 5ஆம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்தாலும் அவருக்கும் குருவின் பார்வை வந்து விழுந்து விடும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் சாமி? குழந்தைகள் நான் சொல்றது 17 வயது இருக்கும் பிள்ளைகள் வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சாமி? இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆரம்பத்தில் கல்வியில் மந்தம்ங்கிறது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து உங்களை பார்ப்பதனால் நிறைய பேருக்கு எந்திரிச்சு காலையில குளிக்கிறதே கஷ்டமா இருக்கும். மந்தத்தன்மையை கொடுத்துரும். லெத்தார்ஜிக்குன்னு நம்ம இங்கிலீஷ்ல அதை டீசெண்டா சொல்லிக்கலாம். இல்லைன்னா அப்புறம் வாசகர்கள் நம்மள திட்ட போறாங்க, என்னப்பா நீ இப்படி பேசுற. உறவுகள் நம்ம உறவுகள் திட்ட மாட்டாங்க, இருந்தாலும் சொல்றேன் ஒரு லெத்தார்ஜிக்கு சொல்றேன். கொஞ்சம் அந்த லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு போய் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி இவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். கல்வியில் கூடுதல் நாட்டம் மார்ச் மாதம் 15 தேதியிலேருந்து பிரகாசமாக இருக்கும். மேலோட்டமாக புக்கு படிக்கிறேங்கிற மாதிரி இல்லாமல் அது சம்மந்தமாக நிறைய ரெஃபரன்ஸு நோட்ஸ் எல்லாம் போய் நெட்டில் எடுக்கிறது, கூகுளில் எடுக்கிறது, நிறைய விஷயங்களை இவர்கள் சேகரிப்பார்கள். நிச்சயமா சாமி, நிச்சயமா. இவ்வளவும் சொல்லிட்டீங்க, அதுக்கான வழிபாடை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நன்மைகளை மட்டும் நாங்கள் அடைஞ்சுக்குவோம், அதற்கான வழிபாடுகள் சொல்லுங்கள் சார். இவங்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் மட்டும்தான். இப்போ சாட்டானுக்கு நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த கிழமை? சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அதை தவிர ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுக்கு நீங்கள்
ஒரு தடவை கீழப்பெரும்பள்ளம் நவக்கிரகங்களில் கேது ஸ்தலம் போய் கேது பரிகார அபிஷேகம் இதை மட்டும் செய்து கொள்ளலாம். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்து.